இயேசு கிறிஸ்து நாமத்திலே மீண்டும் நாம் கூடியவரை தேவன் செய்த மாபெரும் கிருபைக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் ரோமர் நிருபத்திலிருந்து சென்ற சில வாரங்களாக ஒவ்வொரு அதிகாரங்களாக வசன பகுதிகளாக தியானித்து வருகிறோம். அவைகளை ஒரு முறை கூட நினைவுறுவதாக இருந்தால் ரோமர் முதல் 15 வசனங்களிலும் பவுல் தான் ரோம சபையை பார்க்க விரும்புகிற தன்னுடைய ஆவலை விருப்பத்தை தெரிவிக்கின்றார். 17 வசனங்களிலே இந்த நூலுக்கான கருப்பொருளான விசுவாசத்தினால் நீதிமான் ரட்சிக்கப்படுவான் அல்லது விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்கிற அந்த கருப்பொருளை அங்கே அறிமுகப்படுத்துகின்றார். பின்பு 18ஆம் வசனம் தொடங்கி 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் வரை பாவம், அதாவது மீட்புக்கு தடையா இருக்கிற பாவத்தை குறித்து விலாவாரியாக விவரிக்கின்றார். பாவம் எப்படி தனி மனிதனையும் தனி மனிதனுடைய எல்லா அம்சங்களையும் உலகத்தையும் பாதித்துள்ளதை விளக்குகின்றார். அடுத்ததாக 3ஆம் அதிகாரம் 20-21 தொடங்கி விசுவாசத்தால் நீதிமானாக்கப்படுகிறான்கிற அந்த மீட்பை குறித்ததான செய்தியை, அதாவது தன்னுடைய கருப்பொருளான விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்கிற அந்த செய்தியை விளக்க ஆரம்பிக்கின்றார். அப்படி விளக்கி வரும்போது 4ஆம் அதிகாரத்திலே விசுவாசத்தால் நீதிமானாக்கப்பட்ட கருத்தை வலியுறுத்துவதற்காக சரித்திரத்திலிருந்தே ஒரு செய்தியை பதிவு செய்கின்றார். ஏனென்றால் ஒரு யூதனுக்கு பழையற்பாட்டு சரித்திரத்திலிருந்து உதாரணத்தை காட்டவில்லை என்றால் அல்லது நிரூபிக்கவில்லை என்றால் அந்த இறையியல் கருத்தை அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆகவே விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்கிற கருத்தை வலியுறுத்தும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் யூதர்கள் தங்களுடைய மூதாதையராகிய கருதுகிற ஆபிரகாமுடைய வாழ்விலிருந்தே ஒரு நிகழ்வை சுட்டி காட்டுகிறார். அதாவது ஆபிரகாம் விசுவாசத்தால் நீதிமானாக்கப்பட்டான் என்று சொல்கிறார். அது மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் ஒரு யூதன் ஒரு இறையியல் கருத்தை அல்லது ஒரு தத்துவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது அவருடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் என்கிற மோசேயுடைய நூலில் இருக்க வேண்டும், அல்லது அவருடைய வரலாற்று நூல்களில் இருக்க வேண்டும், அல்லது அவர்களுடைய பாடல் புஸ்தகமாகிய சங்கீத புஸ்தகங்கள் இருக்க வேண்டும். ஆகவே அதை வலியுறுத்துவதற்காக ஆபிரகாமுடைய வாழ்விலிருந்தும் ஒரு கருத்தை பதிவு செய்தார், சங்கீதங்களிலிருந்தும் ஒரு கருத்தை பதிவு செய்து விசுவாசத்தால் மனிதன் நீதிமானாக்கப்படுகிறான்கிற கருத்தை 4ஆம் அதிகாரத்திலே வரலாற்று ரீதியாக நிரூபித்தார். அடுத்ததாக நீதிமானாக்கப்பட்ட அல்லது மீட்கப்பட்ட ஒரு மனிதன் பரிசுத்தமானதை குறித்து எழுத ஆரம்பிக்கின்றார். அது 5ஆம் அதிகாரம் தொடங்கி 8ஆம் அதிகாரம் வரை செல்கின்றது. அதில் 5ஆம் அதிகாரத்திலே மீட்பு சார்ந்த சில பதங்களை அவர் விளக்கினார். 6ஆம் அதிகாரத்தில் பாவத்தை, மீட்கப்பட்டவன் எவ்வளவுமாய் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கின்றான் என்ற காரியத்தையும், எப்படி நாம் பாவத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்காமல் பரிசுத்தத்துக்கு நேராய் கடந்து செல்ல வேண்டும் என்பதற்கு சில வழிமுறைகளை 6ஆம் அதிகாரத்திலே கூறினார். 7ஆம் அதிகாரத்திலே பரிசுத்தமாக விரும்புகிற ஒரு கிறிஸ்தவனுடைய அல்லது விசுவாசியுடைய வாழ்விலே நடக்கின்றதான உள்மன போராட்டங்களை குறித்து எழுதினார். அதனுடைய இறுதியாக, அதாவது 5ஆம் அதிகாரத்திலே பரிசுத்தமாகுதலை குறித்து பேச ஆரம்பித்தார் என்று பார்த்தோம். அந்த பரிசுத்தமாகுதலுடைய அந்த கருத்தை 5, 6, 7 அதிகாரங்களில் பேசிவிட்டு அதனுடைய உச்சகட்ட நிகழ்வாக 8ஆம் அதிகாரத்தை கொண்டு வருகின்றார். இந்த 8ஆம் அதிகாரத்தை 3 பகுதிகளாக சில அறிஞர்கள் பகுத்து புரிந்து கொள்வார்கள் அல்லது விளக்குவார்கள். அதை எவனமாக அவர்கள் பிரிக்கிறார்கள் என்று பார்ப்போம். அதாவது விளக்கு உரைகளிலே நீங்கள் சென்று படிக்கும் போது ஒவ்வொரு அறிஞருக்கும் ஒரு பார்வை இருக்கும். ஆனால் இங்கே நான்
உங்களுக்கு ஒரு பிரிவு என்பது, பிரிவு என்று சொல்லும் போது அதை எப்படி பகுக்கிறார்கள் என்பது பொதுவாக பிறர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பகுப்பு சார்ந்து அந்த பிரிவை பார்ப்போம். ஒன்று, 8ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்கள் கிறிஸ்தவனுடைய புத்திர சுவிகாரம் குறித்து பேசுவது. அதாவது கிறிஸ்தவன் எப்படி தேவனுடைய புத்திர சுவிகாரத்துக்குள்ளாக இருக்கின்றான், வருகின்றான், அதனுடைய ஆசீர்வாதங்களை குறித்து பேசுகின்றான். இரண்டாவதாக 8ஆம் அதிகாரம் 18 தொடங்கி 30 வரை வசனங்களிலே முத்திரை சுவிகாரம் பெற்றவருடைய இறுதியில் சார்ந்த மீட்பு. அதாவது முத்திர சுவிகாரம் பெற்றவன் அவனுடைய வாழ்வில் இறுதி நிலை என்பதல்ல, ஆண்டர் உலக மீட்பினுடைய இறுதி கட்டத்தை அடையும் போது அந்த புத்திர சுவிகாரம் பெற்றவன் எவ்வளமான அந்த மீட்பின் இறுதி நிலை அடைந்து முழு மீட்பினுடைய உன்னதத்தை கண்டு மகிழ்வான் என்கிற அந்த கருத்தை விளக்குகிறார். மூன்றாவதாக 8ஆம் அதிகாரம் 31 தொடங்கி 39 வசனம் முடிவுள்ள பகுதியிலே புத்திர சுவிகாரம் பெற்ற ஒருவருடைய வெற்றியான விளைவு அல்லது பிரிக்க இயலாத உறவு எத்தன்மை வாய்ந்தது என்பதை விளக்குகிறார். இவை அனைத்துமே பரிசுத்தமானவருடைய கூறுகள் தான். அவைகளை வெவ்வேறு கோணங்களிலே, வெவ்வேறு பார்வைகளிலே, வெவ்வேறு துணை கருப்பொருட்களுடைய பார்வையிலே அவைகளை விளக்குகின்றார். நாம் இன்றைக்கு கர்த்தருக்கு சித்தமானால் இதுல 8ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்களிலே உள்ள கிறிஸ்தவனுடைய புத்திரர் சுவிகாரம் ஆகுதலை குறித்து பார்ப்போம். கர்த்தருடைய சித்தமானால் அடுத்த நாளிலே மீதமுள்ள 2 வசன பகுதிகள் 18 தொடங்கி 39 வரை உள்ளதை இன்னொரு நாளிலே தியானிக்கலாம் என்று கருதுகின்றேன். இவனமாக நாம் ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்குள்ளே கடந்து செல்வோம். மேலும் இந்த 8ஆம் அதிகாரத்துக்கு இன்னொரு சிறப்பம்சமும் உண்டு. அது என்னவென்றால், சில அறிஞர்கள், பலவேளை பிரபல்யமான கிறிஸ்தவ பிரசங்கிகள் அல்ல கிறிஸ்தவ போதகர்கள் இந்த 8ஆம் அதிகாரத்துக்கு ஒரு செல்ல பெயர் சூட்டியுள்ளார்கள். அந்த செல்ல பெயர் என்னவென்றால் பரிசுத்தாவியின் அதிகாரம் அல்லது பரிசுத்தாவியை குறித்து மிக தெளிவாக குழப்பம் இல்லாமல் போதிக்கிற ஒரு அதிகாரம் என்று இந்த அதிகாரத்திற்கு ஒரு செல்ல பெயர் அல்ல பட்ட பெயர் உண்டு. பரிசுத்தாவின் அதிகாரம் உண்டு. ஏன் அப்படி சொல்கிறார்கள் என்றால், பைபிளிலே சில அதிகாரங்களை நாம் படிக்கும் போது அவைகள் ஒரு சிறப்பு கூறுகளை கொண்டதாக இருக்கும். உதாரணமாக சங்கீதம் 105 படிப்போமானால் அது இஸ்ரேல் மக்களுடைய வரலாறை மிக சுருக்கமாக கூறுகிற ஒரு சங்கீதமாக வரும். அதுபோல அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்திலே படிப்போமானால் ஸ்தேவான் ஒரு நீண்ட பிரசங்கம் செய்தது போல வரும். அதுவும் இஸ்ரவேலுடைய சரித்திரத்தையும் அதை தொடர்ந்து கிறிஸ்துக்குள்ளாக மீட்பை அவர்கள் எவ்வளவா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் ஒரு வரலாற்று பதிவாக பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இணைக்கிற ஒரு வரலாற்று பகுதியாக வரும். அது ஒரு சிறப்பான அதிகாரம் தான். அதுபோல 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை படிப்போமானால் அது உயிர்த்தெழுதலின் அதிகாரம் என்கிற சிறப்பு பெயரை பெறும். ஏனென்றால் உயிர்த்தெழுதலை குறித்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது மட்டுமல்ல, அவரை விசுவாசிக்கிற கிறிஸ்தவர்களுடைய சரீர உயிர்த்தெழுதல் அல்லது சரீர இறுதி மீட்பு எவ்வளமானது என்பதை அந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் விளக்கும். இப்படி பல்வேறு அதிகாரங்கள் அதுக்குரிய சிறப்பு தன்மைகளை கொண்டவைகளாக இருக்கின்றன. அதுபோல இந்த ரோமர் 8ஆம் அதிகாரமும் பரிசுத்த ஆவியானவரை அவர் நம்மிலே செயல்படுகிறதை மிக மிக நுட்பமாக, அதே நேரத்தில் மிக தெளிவாக எளிதாக விளக்குகிற ஒரு வசன பகுதி. ஆகவே தான் சில பிரசங்கிகள், சில அறிஞர்கள்
இதை பரிசுத்த ஆவியின் அதிகாரம் என்று செல்ல பெயரோடு பட்ட பெயரோடு கூப்பிடுவார்கள். அதற்காக நாம் இப்படி கேள்வி கேட்கக்கூடாது. அப்படியானால் வேற வசன பகுதிகளிலே பரிசுத்த ஆவியை பற்றி பேசவில்லையா? எல்லா வசன பகுதிகளிலும் பைபிளிலே பரிசுத்த ஆவியை குறித்து பேசப்படாத இடமே இல்லை. ஏனென்றால் 2 தீமோத்தேயு 3:16-17 வசனங்களை படிக்கும் போது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டு என்று படிக்கின்றோம். ஆகவே முழு பைபிளுமே பரிசுத்த ஆவியானவருடைய செயலினால் நம்முடைய கையில் கிடைத்ததுதான். அதிலே நமக்கு எந்த வித கேள்வியோ மாறுபாடோ இல்லை. அதுதான் கிறிஸ்தவம். அதுலதான் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட புஸ்தகமாக இருக்கிறபடினால்தான் இதில் ஒரு புஸ்தகத்தை நீக்கவோ நமக்கு அதிகாரம் இல்லை, அல்லது சேர்க்கவும் அதிகாரம் இல்லை. ஆனால் துரதிஷ்டவசமாக இன்றைக்கு தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டு திரிகிற சில பிரசங்கிமார் தங்களுக்கு தேவையான சில புத்தகங்களை விரும்பி பிரசங்கிப்பதும், சில புத்தகங்கள் தேவையில்லை அதை நீக்க வேண்டும் என்று வாதிடுவதை நீங்கள் கேட்கிறீர்கள். அப்படி ஒரு பிரசங்கியார் சொல்லுவாரானால் அவர் பைபிளை படிக்காதவர், வேதத்தை அறியாதவர், கிறிஸ்தவத்தினுடைய எந்த உண்மையான பார்வை, பைபிளை குறித்த கிறிஸ்தவத்தினுடைய பார்வை அறியாதவர் என்கிற ஒருவராகத்தான் இருக்க முடியும். ஆகவே எந்த அதிகாரத்தையும் எந்த நூலையும் நீக்குவதற்கோ சேர்ப்பதற்கோ இனிமேல் சேர்ப்பதற்கோ நமக்கு அதிகாரம் இல்லை. ஆகவே அவை அனைத்து பரிசுத்த ஆவியானவர் கொண்டதுதான். அதுபோல இந்த அதிகாரமும் பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஒரு கிறிஸ்தவருக்குள்ளாய் செயல்படுகின்றார், குறிப்பாக அவருடைய மீட்பு, அவனை புதிதாக்குதல், அவனை பரிசுத்தப்படுத்துதல், அவனை இறுதி மகிமை நிலைக்கு கொண்டு செல்லுதல் என்கிற மிக மிக நுட்பமான அவசியமான காரியங்களை பேசுகின்றார். நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வசன பகுதிக்குள்ளாக நாம் செல்வோம். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிப்போம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. மிக அருமையான ஒரு வசனம். அது மட்டுமல்ல, இந்த 1ஆம் வசனமே இந்த 8ஆம் அதிகாரத்தினுடைய மைய கருத்தான பரிசுத்த ஆவியானவருடைய செயலை அறிவு கொடுத்துகிற ஒரு வசனமாகவும் இது வருகிறது. ஆனபடியால் என்று சொல்லும்போது முன்பு நம்மை ஆண்டவர் மீட்டு பரிசுத்தமாக்கி கொண்டு வருகிறார் அல்லவா, அதை தொடர்ந்து இதை பேசுகிற அப்படின்னாலே அதன் தொடர்ச்சியாக ஆனபடியால் என்கிற வார்த்தை சொல்கிறார். கிறிஸ்து இயேசு யார்? நம்ம பைபிளை படிக்கும் போது, குறிப்பாக புதிய ஏற்பாட்டை படிக்கும் போது சில இடத்திலே இயேசு கிறிஸ்து என்று வரும், சில இடத்திலே கிறிஸ்து இயேசு என்று வரும், சில இடங்களிலே கர்த்தராய் இயேசு கிறிஸ்து என்று வரும். இந்த 3 பதங்களும் மாறி மாறி பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஆனால் இந்த 3 ஒருவரைத்தான் குறிக்கிறது. ஆனால் சில வேளை சிலர் கேட்பதுண்டு, ஏன் அப்படி வருகிறது என்று கேட்பார்கள். அது நல்லது. அப்படிப்பட்ட கேள்விகள் எழுப்பினால்தான் நாம் பைபிளை படிக்க முடியும். இயேசு கிறிஸ்து என்று வருவதற்கு காரணம், அந்த வசன பகுதியிலே கிறிஸ்துடைய மனுஷீகத்தை முதன்மைப்படுத்தி எழுதியிருப்பார்கள். இயேசு என்றால் இரட்சகர் என்று பொருள், மனிதனை மீட்க வந்த இரட்சகர். ஆக அந்த மீட்பின் செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது பல இடங்களிலே இயேசுங்கிற பெயரை வைத்திருப்பார்கள். கிறிஸ்து என்கிற அவருடைய பட்ட பெயரான அதை 2வது வைத்திருப்பார்கள். அதுபோல கிறிஸ்துடைய ஆளுகை, ஆளுமை, ராஜரீகம் அவைகளை முக்கியத்துவம் பேசும்போது பல இடங்களிலே கிறிஸ்து என்கிற வார்த்தையை முதன்மைப்படுத்துவார்கள். கிறிஸ்து என்றால் என்ன? இது கிரேக்க வார்த்தை, இதனுடைய எபிரேய மொழி வார்த்தை மேசியா. நம்முடைய இந்தியா மொழிகளிலே அபிஷேகப்பட்டவர் என்று சொல்வார்கள். அதாவது
ராஜா, அதான் பொருள். அபிஷேகிக்கப்பட்டவர் என்றால் ராஜா. சுத்த தமிழிலே சொல்வதாக இருந்தால் ஆள பிறந்தவர் என்று சொல்லலாம். இங்கே கிறிஸ்து இயேசு என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் ஏற்கனவே பார்த்த விதமாக இயேசு கிறிஸ்து என்று சொன்னாலும் கிறிஸ்து இயேசு என்று சொன்னாலும் ஒருவர் தான். ஆகவே நம்முடைய ராஜாவாகிய கிறிஸ்து என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அத்தோடு அந்த வார்த்தை இவ்விடமாகிறது, இயேசுக்கு உட்பட்டவர்களாயிருந்து, இயேசுக்குள் எபேசு நிருபத்தை படிக்கும் போது கிறிஸ்துக்குள் ஒரு விசுவாசத்தின் நிலைமையை பற்றி பேசுவார்கள் அல்லவா? அதைத்தான் இங்கே கிறிஸ்துக்குள் ஒரு விசுவாசியில் பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவாய் செயல்படுகிறார் என்பதை விளக்குகின்றார். அந்த வார்த்தை கிறிஸ்துக்கு உட்பட்டவர்களாய் இருந்து என்று வருகிறது. இப்ப நாம் கேட்க வேண்டிய கேள்வி, ஒருவன் எப்படி கிறிஸ்துக்கு உட்பட முடியும்? கிறிஸ்துக்கு உள் எப்படி செல்ல முடியும்? அது கிறிஸ்துவோடு எப்படி இணைக்கப்பட முடியும்? எந்த வார்த்தை போட்டால் இந்த கிறிஸ்துக்கு உட்படுவது என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காய் மரித்து அடக்கப்படப்பட்டு உயிர்த்தெழுந்தார் என்று எப்போது நாம் நம்புகிறோமோ அப்போது நாம் கிறிஸ்துக்கு உட்பட்டவர்களாய் மாறிவிடுகிறோம். அல்லாஹ் சொல்றாரு, ஆனபடியால் அதான் இங்கு மீட்கப்பட்டு இயேசு கிறிஸ்துக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல். மாம்சம் என்றால் என்ன? நம்முடைய மாம்சம் என்று சொல்லும்போது நம்முடைய சரீரத்தை குறிக்கும். பைபிள்ல சில இடங்களில் நம்முடைய பிறந்த சரீரத்தை குறிக்கும், சில இடங்களிலே நம்முடைய மாம்ச சுவாபங்களாகிய இயற்கையான மனித சுவாபங்களை குறிக்கும், சில இடங்களிலே அது உருவகமாக மனிதனுக்குள் இருக்கின்ற பாவ நிலையை குறிக்கும். இங்கே இந்த மூன்றையும் குறிக்கிறதாக கூட எடுத்துக்கொள்ள முடியும். அதான் சொல்றாரு, இயேசுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல், அதாவது மாம்சத்தின்படி வாழாமல், அதாவது மாம்ச இச்சைகள் நம்முடைய சரீரம் நினைக்கிறவனமாக நம்முடைய சுய இச்சை சுய எண்ணங்கள் படி வாழாமல் ஆவியின்படியே. எந்த ஆவி? பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலின் படியே. ஏனென்றால் நாம் இயேசுக்கு உட்படும் போது இயேசுவை விசுவாசிக்கிறோம் என்று பார்ப்போம். அப்படி இயேசு விசுவாசிக்கும் போது ஆவியானவர் நம்மை புதுப்பிக்கிறார். உள்ளான செயல் அது வெளிப்புறமா நமக்கு தெரியாது, நமக்கே தெரியாது, பிறருக்கும் தெரியாது. ஆனால் நமக்கு உள்ளான அந்த மாற்றம் நம்மை ஒரு புதிய கோணத்திலே, புதிய பார்வையிலே, புதிய சிந்தையிலே, புதிய நோக்கத்தோடு தேவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ தூண்டும். அந்த தூண்டுதல் எப்ப வரும்னா மறுபடியும் பிறக்கும் போது பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு வருகிறது. அதைத்தான் அவர் சொல்கிறார். அப்படியானால் நீங்கள் மாம்சத்தின்படி வாழாமல் உங்களை புதுப்பித்த பரிசுத்த ஆவியானுடைய தூண்டுதல் படி, பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தல் படி, பரிசுத்த ஆவியானுடைய கண்காணிப்பின்படி நீங்கள் வாழும் போது அல்ல வாழ்கிறவர்களாக இருக்கும் போது உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆக்கினை தீர்ப்பு என்றால் இறுதி காலத்திலே ஆண்டவர் ஒரு மாபெரும் நியாய தீர்ப்பை உலகத்தின் மீது, உலக மக்கள் மீது செலுத்துவார். அப்படி செலுத்தும் போது அந்த நியாய தீர்ப்பிலே நாம் கண்டிக்கப்பட்டு நரகத்துக்கு செல்ல மாட்டோம். ஏனென்றால் நாம் புதுப்பிக்கப்பட்டு அதற்கேற்ப வாழ்கிறவர்களாய் இருக்கின்றோம். புதுப்பிக்கப்பட்டு வாழும்போது நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இது ரொம்ப தெளிவா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு பல கிறிஸ்தவரிடம் இந்த குழப்பம் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டு தேவனை அறிந்து நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ்வார்கள். ஆனால் இறுதி காலத்திலே நரகத்துக்கு சென்று விடுவேன் என்கிற பயத்திலே வாழ்வார்கள். இந்த வசன பகுதி இதை கவனமாய் படிக்கும் போது அந்த தேவையற்ற பயத்தை மாற்றுகிறது. அதே நேரம் தேவன் மீது நன்மதிப்பையும் பயபக்தியும் உருவாக்குற ஒரு வசன பகுதியாய் இருக்கிறது. ஆகவே ஒரு கிறிஸ்தவன் ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டு மாம்சத்தின்படி வாழாமல் புதிதாய்
நமக்குள் செயலாற்றுகின்ற பரிசுத்தாவியருடைய வழிகாட்டுதல்படி அவர் நமக்கு வசனத்தை நினைப்பூட்டி அதன்படி நாம் வாழும் போது நமக்கு ஆக்கினை தீர்ப்பில்லைங்கிற நிச்சயம் நமக்கு வசனத்தின் போது உருவாகுது. இரண்டாவது வசனம், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களில் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிட்டு. இந்த வசனத்துல கிறிஸ்து இயேசுனாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்று சொல்லும் போது அது பரிசுத்த ஆவியானவருடைய வசனத்தின்படி வாழ்கிற அந்த வாழ்க்கையை சொல்கிறது. ஆனால் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணம் வருகிறது அல்லவா, அந்த பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணம் என்று சொல்லப்பட்ட இடத்துல வருகிற பிரமாணம் அது வேறு. அது என்னவென்றால், பலவேளை இதை நியாயப்பிரமாணம் என்று விளக்குவார்கள். அப்படி விளக்கினாலும் தவறல்ல. ஆனால் இந்த வசனத்திலே சொல்லப்படுகிற பிரமாணம் என்பது நியாயப்பிரமாணத்தை விட சற்று அகலமானது. அதனுடைய பொருள், உலகத்தில் இருக்கின்றதான எந்த விதமான கொள்கையும் அல்லது உலகத்தில் இருக்கிறதான எந்த விதமான வாழ்க்கை முறையும் அல்லது உலகத்தில் இருக்கிறதான எந்த விதமான தத்துவங்களும் அதை பிரிக்கிறது. ஏனென்றால் ஆவியானவருடைய பிரமாணத்தின்படி அல்லது ஆவியானவருடைய வழிகாட்டுதல்படி ஆவியானவருடைய வசனத்தின்படி ஒருத்தர் வாழவில்லை என்றால் அவன் இயல்பாகவே எதன்படிதான் வாழ்வான், இந்த உலக நடைமுறைக்கு ஏற்றபடிதான் வாழ்வான். உலகத்தில் இருக்கிற ஏதாவது தத்துவத்தின்படி வாழ்வான், அல்லது அவனே தனக்கு ஒரு வாழ்க்கை தத்துவத்தை உருவாக்கி அதன்படி வாழ்ந்து கொண்டே இருப்பான். சுயம் போற வாழ்வை வாழ்வான். அந்த பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குகிறது. ஏனென்றால் இந்த உலகம் வைத்திருக்கிறதான தத்துவங்கள், வாழ்க்கை முறைகள், கொள்கைகள் அனைத்தும் மனிதனை பாவம் செய்வதற்கு தூண்டுதோடு நில்லாமல் அவனை நித்திய மரணமாகிய தேவனை விட்டு பிரிக்கிற நிலைக்கு கொண்டு சென்றுவிடும். ஆகவே தான் அவர் அதை சொல்கிறார், இந்த உலக தத்துவங்கள், உலக பிரமாணங்கள், உலக கோட்பாடுகள், உலக கொள்கைகள் அனைத்தும் என்னை மரணத்துக்கு நேராக, பாவத்துக்கு நேராக வழிநடத்தக்கூடியவை. உதாரணமாக கம்யூனிசம் என்கிற அந்த கோட்பாடை பார்த்தீர்களா, அது கடவுளுக்கு எதிரானது. பெரும்பாலும் அது கடவுள் மறுப்பை மையமாய் கொண்டது. ஆகவே தான் பல கம்யூனிச நாடுகளிலே மனிதனுக்கு, வயதான மனிதனுக்கு மதிப்பில்லை. அவனால அப்படியெல்லாம் பல சரித்திரங்கள் இருக்கிற, நம்ம இப்ப அதுக்கு ரொம்ப போக வேண்டிய தேவையில்லை. அது எதற்காக அதை சொல்கிறேன் என்றால், அது ஒரு உலக கோட்பாடு. நாஸ்திகம் அது ஒரு உலக கோட்பாடு, கடவுளை இல்லை என்று சொல்வது அல்ல கடவுளை மறுப்பது. தீவிரவாதம் அது ஒரு கொள்கை, அதுவும் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமானது. இவைகள் எல்லாம் மனிதனை கொல்லும் அல்ல மனிதனை வஞ்சித்து அவனுடைய வாழ்க்கை முறையை சீரழித்து அவனை இறுதியிலே நாசமாக்கி மரணத்துக்கு நிலை கொண்டு. உதாரணமாக குடிப்பழக்கம், குடிப்பது நல்லதுதான் என்று ஒரு வாதத்தை வைத்தவென்றால் அது அவனுடைய சொந்த கொள்கை. அந்த கொள்கை அவன் எடுத்துக்கொண்டான் என்றால் குடிக்க ஆரம்பிப்பான். அதன் மூலம் வாழ்க்கையை சீரழித்து மரணத்தை அடைவான். அதுபோல விபச்சாரம், சிலர் விபச்சாரத்தையே வாழ்க்கை முறையாக கொள்வார்கள், இறுதி மரண நிலை அடைவார். ஆகவே இப்படி உலக தத்துவங்கள் ஒரு மனிதனை எளிதாக மரணத்துக்கு நேராக கொண்டு செல்வது. ஆனால் இவைகளிலிருந்து விடுதலை அடைவது ஆவியின் பிரமாணத்தால் தான் சாத்தியம். பரிசுத்த ஆவியானவர் உங்களை புதுப்பித்து அதற்கேற்றபடி உங்களை வழிநடத்தும் போது, அதன்படி நீங்கள் வாழ தலைப்படும் போது நீங்கள் இந்த உலக கோட்பாட்டிலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள் என்பதை அவர் சொல்கிறார். அதற்கு விளக்கத்தை, ஒரு சிறப்பான விளக்கத்தை 3வது வசனத்திலே சொல்கிறார். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும்
பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கிரைக்குள்ளாக தீர்த்தார். இந்த வசனம் மிக மிக முக்கியமானது. என்னை பொறுத்தவரையிலே கிறிஸ்தவத்தை மிக சுருக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஒரு வசனத்தை சரியாக புரிந்தாலே போதும். அதான் கிறிஸ்தவ இறையியலை சரியாக புரிய வேண்டும் என்றால் அது என்னவென்றால், மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் அதனுடைய பொருள் என்ன? நம்ம முந்தியெல்லாம் படித்திருக்கின்றோம். நியாயப்பிரமாணம் நல்லதுதான் என்று வாதிட்டு இருக்கிறோம். 7ஆம் அதிகாரத்தில் கூட அதை வரும் நினைக்கிறேன். அப்படி நல்லதாக இருக்கிற நியாயப்பிரமாணம், உதாரணமாக 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிப்போம். ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான். சரி, இப்படி பரிசுத்தமான நல்ல நியாயப்பிரமாணம் ஏன் பயனற்றதை போல ஒரு காட்சி அளிக்கிறது? அதற்கு காரணம் தான் இந்த 3வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார். அது என்னவென்றால், நியாயப்பிரமாணம் நல்லதான், பரிசுத்தமானதான். ஆனால் அதை செயல்படுத்துகிற மனிதன் பலவீனமானவன். இதுதான் பிரச்சனை. நியாயப்பிரமாணத்துல பலவீனம் இல்லை. நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்டுள்ள கட்டளைகளை, சட்டங்களை மனிதன் தன்னுடைய மாம்சத்துலதான் நிறைவேற்றி காட்டணும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பாவ சாயலிலே இருக்கிற மனிதனால் அந்த பரிசுத்தமான நியாயப்பிரமாணத்தை, அந்த நல்ல நியாயப்பிரமாணத்தை அவனால் செய்ய முடியல, கடைபிடிக்க முடியல, முழுமையாக நிறைவேற்ற முடியல. அது காரணம் நியாயப்பிரமாணத்தில் இல்ல பிரச்சனை, ஒரு மாம்சத்துல, மனிதனுடைய மாம்சத்துல, அவனுடைய சரீரத்துடைய பலவீனம். சரி, இதை எப்படி சரி பண்ணுவது? எந்த மனிதனாலும் அதை முடியல. நியாயப்பிரமாணத்தை கொடுத்த மோசையாலேயே முடியவில்லை என்று சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். அதான் சொல்றாரு, மாம்சத்தினாலே பலவீனமாக, அல்லது நியாயப்பிரமாணம் மாம்சத்தினால் பலவீனப்பட்டது. நியாயப்பிரமாணம் நல்லது, கடைபிடிக்க முடியாத மனிதனால் அது பலவீனனை போன்ற காட்சியை காட்டுகிறது. அதான் சொல்றாரு, மாம்சத்தினாலே பலவீனமான நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது. அப்போ என்னது? மாம்சத்தினால நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி காட்ட முடியல, செய்ய முடியல. ஆகவே ஒரு கோணத்தில் நியாயப்பிரமாணமே அதை செய்ய முடியாத போல தோற்றமளிக்கிறது. ஆகவே என்ன ஆகிறது? நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யணும். அப்ப மனிதனால செய்ய முடியல, மனிதனுடைய பலகீனத்தினால நியாயப்பிரமாணத்தை செய்ய முடியல, நிறைவேற்ற முடியல. ஆகவே தேவன் ஒரு திட்டமிடுகிறார். என்ன செய்யறாரு? தேவனே செய்யும்படிக்கு தன்னுடைய குமாரனை, தன்னுடைய குமாரன் யாரு? இயேசு கிறிஸ்து, அல்லது கிறிஸ்து இயேசு, அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தேவன் ஒரு திட்டமிடுகிறார். சரி, மனிதனால, அவனுடைய பலகீனத்தினால, அவனுடைய விழுந்து போன தன்மையினால நான் கொடுத்த நல்ல நியாயப்பிரமாணத்தை செயலாற்ற முடியாமல், நிறைவேற்ற முடியாமல் திண்டாடுகிறான். ஆனால் இது நல்லது என்பதை நான் காட்ட வேண்டும். அவனுடைய பலவீனமான மாம்சத்தையும் வெற்றியான ஒரு நிலைக்கு கொண்டு போக வேண்டும். தேவர் எவ்வளவு ஞானமாய் செய்கிறார் பாருங்க. அதனால நம்முடைய குமாரனை எந்த சாயல் அனுப்புகிறார்? பாவ மாம்சத்தின் சாயலாக அனுப்புகிறார். எந்த பாவம் மாம்சத்தின் சாயல்? ஆதாமுடைய சாயலிலே. ஆதாமுடைய சாயல் என்பது நம்முடைய சாயலிலே, மனித வடிவத்திலே அனுப்புகிறார். எதற்காக மனித வடிவத்திலே, மனித சரீரத்தின் அதே வடிவத்தில் அனுப்புகிறார்? ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தில் உள்ள நல்ல காரியங்களை செயல்படுத்த முடியாமல் பலவீனமாக இருப்பது எது? இந்த சரீரம் தான். ஆகவே இந்த சரீரத்தின் சாயலே அவரை அனுப்புகிறார். ஆனால் எப்படி அனுப்புகிறார்? பாவியாக அல்ல. கிறிஸ்து பாவம் இல்லாதவராயிருந்தார். ஆனா பாவ மனிதனுடைய சாயல் வந்தார், பாவியாக வரவில்லை. ஏன்னா நிறைய பிரசங்கமாரே இதை போட்டு குழப்புறாங்க. அவங்க எப்படி குழப்புறாங்கன்னா, நம்முடைய சரீரத்துல பாவம் இருக்கிறது அல்லவா, அப்ப கிறிஸ்துவின் பாவம் இருந்திருக்கிறோம் அல்லவா? முட்டாள்தனமான வாதம். கிறிஸ்தவ இறையிலி படிக்காதனால குழப்பம். அறவேக்காட்டுத்தனமான வாதம்.
அவர்கள் தேவ தூஷணம் பேசுகிறார்கள். அது இப்ப புரியாமல் இருக்கலாம் அவர்களுக்கு. சரி, நம்ம அதை தெளிவா புரியும். நம்ம எப்படி புரியணும்? அப்ப பாவ மாம்சமாகிய சாயலிலே வந்தார், ஆதாமின் சாயலிலே வந்தார், என்னுடைய சாயலிலே வந்தார். ஆனால் என்னிலே இருந்த பாவம் அவரிடம் இல்லை, அவரும் பாவி இல்லை. சரி, எதற்காக இந்த பாவ மாம்ச சாயலை மாற்றினார் அல்லது அனுப்பினார்? காரணம் என்னவென்றால், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா, இந்த சரீரம் தான் பலவீனது. இந்த பலவீனத்தால் தான் அது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியவில்லை. ஆகவே இயேசுவை எந்த பலவீனமான சரீரம் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியவில்லையோ அந்த சரீர சாயலை அனுப்பி அதை நிறைவேற்றி காட்டி நியாயப்பிரமாணம் நல்லது என்று காட்டுகிறார். அடுத்ததாக இதே சரீரத்தால் நாம் பரிசுத்தமடைய முடியும், வெற்றி அடைய முடியும் என்பதை காட்டுகிறார். அதுதான் கிறிஸ்து சிலுவையிலே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிவிட்டு முடிந்ததுன்னு சொன்னார். என்னது? பலவீனமாக இருந்த சரீரத்தின் வடிவிலே வந்து நீங்கள் நிறைவேற்ற முடியாமல் இருந்ததை நான் நிறைவேற்றி முடித்து விட்டேன். அப்போ மனிதனுடைய பலவீனமான சரீரத்தால் முடியாததை அதே சரீர வடிவத்திலே அதே சாயலிலே வந்து பாவம் மட்டும் இல்லாதவராய் வந்து அதை நிறைவேற்றி முடிக்கிறார். அதாவது இந்த பலவீனமான சரீர தோற்றத்தில் இருந்தாலும் அதை செய்து முடிக்கும் என்று காட்டுகிறார். அதாவது சொல்றாரு, பாவ மாம்சத்தின் சாயலாக, அதாவது பலவீன மாம்ச சாயலாக பாவத்தை போக்கும் பலியாக அந்த சரீரமே பாவத்தை போக்க முடியும் என்பதை காட்டுகிறார். பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே அப்படின்றது பலவீன மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாய் தீர்த்தார். நியாயப்பிரமாணத்தை மாம்சம் என்ன செய்தது? நிறைவேற்ற முடியாம தோல்வி அடைந்தது. ஆனால் அதே சாயலில் வந்த, பாவம் இல்லாமல் வந்த, பலவீனமான சரீர தோற்றத்திலே வந்த அந்த மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பாவத்தையே நியாயம் தீர்த்தார். அதனால்தான் 4 வசனத்தை படிவோம். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். இப்படி இப்போ மாம்சத்தின்படி நடவாமல், எதனால? மாம்சத்தின் பலவீனமான மாம்சத்தில் பலகீனத்திற்காக கிறிஸ்து நிறைவேற்றி முடித்த அப்படின்னாலே இனி அதன்படி நான் நடவாமல் ஆவியின்படி நடக்கிற அந்த ஆவியானவருடைய வழிநடத்தின்படி வாழ்கிற நம்மில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படி. இப்ப நியாயப்பிரமாணம் எதற்காய் கொடுக்கப்பட்டது? நம்மை பரிசுத்தப்படுத்தும்படி கொடுக்கப்பட்டது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நம்முடைய பலவீனமான மாம்சத்தால் அதை நிறைவேற்ற முடியவில்லை. ஆகவே கிறிஸ்து அதை நமக்காய் நிறைவேற்றி நம்மிலே நியாயப்பிரமாணத்துடைய நீதி நிறைவேற அப்படி செய்தார். எவ்வளவு பாக்கியம்! மனிதனால் முடியல, மனித சரீரத்தால் முடியல, பலவீனமான மாம்ச சரீரத்தால் முடியல. ஆனால் அதே சரீரத்தில் அதே சாயலில் வந்து அதை நிறைவேற்றி நம்மை நிறைவேற்றியதுக்கு ஒப்பாக மாற்றினார். நாமே அவைகளை நிறைவேற்றியதுக்கு ஒப்பாக மாற்றினார். அதனால்தான் ஊனமாய் சொல்வார்கள், தம்முடைய குமாரன் என்று சொல்லும் போது 3வது வசனத்தில் தம்முடைய குமாரன் இயேசு அவர் நீதிபதியின் மகன் என்று அறியப்படுகின்றார். அவரை வழக்காடு மன்றத்தில், அதாவது இப்போ ஒரு கோர்ட் சீனை நீங்க எடுத்துட்டீங்கன்னா, வழக்காடு மன்றத்தில் பாவம் என்கிற ஒரு மனிதன், அதாவது பாவத்தை உருவகப்படுத்தி பேசுகின்றது. பாவம் இயேசுக்கு எதிராக குற்றம் சாட்டுகிறாராம். இங்க இயேசு என்று சொல்லும்போது எல்லா மனுக்குலத்தையும் வைத்துக் கொள்ளுங்க. ஏன்னா இயேசு நம்ம சாயலில வந்திருக்கிறாரு. அவருக்கு எதிராக வழக்காடுகிறாராம். வழக்காடி அவரை குற்றஞ்சாட்டி அவரை பாவி என்று தீர்த்து அவரை மரணத்துக்குள்ளாய் கொண்டு போக பாவம் முயன்றிருக்கிறது. முயன்றது சரித்திரத்தில் நம்ம அதை படிக்கிறோம். ஆனால் என்ன நடந்தது? அந்த பாவம் தோற்றது. தேவனுடைய நீதிமன்றத்திலே பாவம் தோற்றது. சரி, எப்படி தோற்றது?
இயேசு மரணத்தை ஜெயித்தார். அதனால்தான் பாவம் மரணத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கினது. கிறிஸ்துவின் சரீரம் மரணம் அடைந்தபடினாலே அவர் பாவத்தினுடைய குற்றச்சாட்டிலிருந்து வென்று அவரை குற்றவாளியாக தீர்க்க முயன்றார்கள் அல்லவா, அதையெல்லாம் சரித்திரத்தில் வென்று மரணத்தையும் வென்று பாவத்தையும் வென்றார், மரணத்தை வென்றார். அந்த வென்ற நிகழ்வு மூலம் நாமும் வெல்ல முடியும், நாமும் பரிசுத்தத்தின் அறை செல்ல முடியும் என்கிற ஒரு பாடத்தையும் நமக்கு முன்மாதிரியாக வைக்கிறார். சரி, அடுத்ததாக ஆகவே மாம்சத்தின்படி நடவாமல், அதனாலதான் நம்ம இனி சுய இச்சையின்படி நடவாமல் ஆவியின்படி, எந்த ஆவி? நம்மை புதுப்பித்த பரிசுத்தாவினுடைய வழி நடத்தல்படி, அவருடைய வசனத்தின்படி, அவர் நமக்கு தந்துள்ள புதிய வாழ்வின் நெறிகளுடன் புதிய அறங்களுடன் நாம் வாழ வேண்டும். அப்படி வாழும் போது நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். இப்படி வாழ்வதற்கு பலனை தரும். பழைய ஏற்பாட்டுல நியாயப்பிரமாணத்துல தர முடியாததை ஆவியானவர் நமக்கு தர முடியும். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். இப்போ அந்த வேதத்தை அவர் கொஞ்சம் கூட விளக்குகிறார். எப்படி? அப்ப மாம்சத்தின்படி என்றால் மீண்டும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா உலக கொள்கைகள், உலக தத்துவங்கள், இவைகள் படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியதை நிறைவேற்றுகிறாங்க, தொடர்ந்து மாம்சத்துக்குரியதிலே வாழ்ந்து முடிக்கிறார்கள். ஆனால் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். அவங்களுடைய சிந்தை செயல் அனைத்துமே தங்களை புதுப்பித்த பரிசுத்த ஆவி என்று தந்த வசனம் சார்ந்ததாக இந்த வசனத்தின்படியே சிந்திப்பார்கள், இந்த வசனத்தின்படியே வாழ முயற்சிப்பார்கள், இந்த வசனத்தின்படியே தங்களை வாழ அர்ப்பணிப்பார்கள். மேலும் 6ஆம் வசனம், மாம்ச சிந்தை மரணம். மாம்ச சிந்தையின்படி வாழ்ந்தால் அதனை விளைவு இப்ப சொன்னார், அது நிச்சயமாய் மரணத்துக்குள்ள போகும். நம்ம அதை ஏற்கனவே பார்த்தோம். மனித இயல்பாகவே ஆதாமுக்குள் மாம்ச சிந்தையோடு இருப்பதால் பாவமும் மரணமும் அவனுக்கு பரிசாக வரும். அதைத்தான் மீண்டும் அவர் வலியுறுத்துகிறார். ஆவியின் சிந்தையோ அப்படியானால் நம்மை புதுப்பித்த பரிசுத்தாவின் சிந்தையின்படி நம் வாழும் போது ஜீவனும் சமாதானம், நமக்கு வாழும் வரைக்கும் சமாதானமான வாழ்க்கை. வசனத்தின்படி ஆவியார் நடத்துகிற வாழ்வை வாழ நாம் முயற்சிக்கும் போது சமாதானமும் வரும். எப்படி என்றால் 7ஆம் வசனத்துல மீண்டும் ஒரு அடுத்த வருஷத்துக்கு நேராக விளக்குகிறார். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. ஏன் தெரியுமா மாம்ச சிந்தை மரணத்தை கொண்டு வருகிறது? அது தேவனுக்கு எதிரானது, தேவனை பகைக்கிறது. தேவன் நம்மை பகைக்கவில்லை, ஆதாமை தேவன் பகைக்கவில்லை, ஆதாமை தேவன் படைத்தார், பகைக்கவில்லை. ஆதாம் தேவனை பகைத்து தேவனுக்கு விரோதமாய் செயல்பட ஆரம்பித்தார், அவரை சந்தேகப்பட்டார், அவருடைய கட்டளை மீறினார். விளைவு ஈசாகவே சாவா என்றார்களோ அதுதான் இங்கு மறைமுகமாய் சொல்கிறார். ஆகவே மாம்ச சிந்தை, உலகத்துக்கு ஏற்ற சிந்தை, தேவனுக்கு எதிரான சிந்தை, தேவனை சந்தேகப்படும் சிந்தை, தேவன் சொன்ன கட்டளைகளுக்கு விகற்பமான முயற்சிகளை செய்வது தேவனுக்கு எதிரான பகையாகவும், அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாததுமாக இருக்கும். அப்போ அந்த பலிகீனம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? தேவனை பகைப்பதனால் ஆரம்பிக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். அவங்க தேவனை அவர்களே வெறுப்பாங்க. they don't love God. இங்க தேவன் வெறுக்கிறது இல்லை. அப்ப வசனத்தை மாத்தி பேசிடக்கூடாது. ஆதாம் தேவனை வெறுத்தானா? தேவன் அவனை வெறுத்தாரா? அவன் தான் வெறுத்து ஆண்டவர் சொன்னதை சந்தேகப்பட்டு ஆண்டவர் விதமாய் செய்வார். ஆகவே அவர்கள் தேவனை பகைக்கிறார்கள், தேவனை பிரியப்படுத்துகிறார செயலை செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் சொந்தத்தையே, தங்கள் சுய மாம்சத்தையே, சுயத்தையே பிரியப்படுத்தி வாழ விரும்புகிறார்கள். அது முடிவிலே மரணத்துக்கு நேராய் கொண்டு செல்லும். இல்லையா? இன்றைக்கு உலகத்தில் அப்படி, எல்லா காலத்திலும் மனிதன் சுய சிந்தையின் அடிப்படையிலே தன்னை மனம் போல வாழ தலைப்படுவானால், தன்னுடைய மாம்சம் தூண்டுகிற அடிப்படையில எல்லாம் வாழ விரும்புவானால், இல்லையா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மதுபானம் குடிச்சா ஒண்ணும் இல்லைன்னு ஒரு வாதம் செய்து கொண்டு அப்படியே குடித்தார் என்றால் அவன்
மரணத்தை அதிவிரைவிலே சந்திக்கும். போதைப் பொருட்கள், தீவிரவாதத்தில் ஈடுபடுவது, அவை அனைத்துமே அவனுக்கு எளிதிலே மரணத்தை கொடுத்தது. அடுத்ததாக அப்ப மாமிச சிந்தை இப்படி இருக்கு அல்லவா? ஆவியினுடைய சிந்தை, ஆவியினுடைய வழிநடத்தல் என்ன என்று மீண்டும் அதை கொஞ்சம் கூட விளக்க வருகின்றார் 9வது வசனத்தில். தேவனுடைய ஆவி, எந்த தேவனுடைய ஆவி? வெற்றி பெற்ற ஆவி, சிலுவையிலே வென்ற ஆவி, மரணத்தையும் பாவத்தையும் போராடி வென்ற ஆவி. பாவம் இயேசுவை குற்றச்சாட்டிய போது அந்த குற்றச்சாட்டை வென்று சிலுவையில மரித்து மரணத்தை ஜெயித்து எழுந்த அந்த தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தார். பாருங்க, இங்கதான் மிக அருமையானது. கிறிஸ்துவுக்கு வெற்றி தந்த அதே தேவனுடைய ஆவியானவர், கிறிஸ்துவுக்கு ஜீவனை கொடுத்த அதே தேவனுடைய ஆவியானவர் நம்மிலே இருக்கின்றார். எவ்வளவு அருமையானது! இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு இந்த தெளிவு இல்லை. ஒரு நாள் நான் ஒரு சபையில போயிருந்தேன். நான் மெசேஜுக்கெல்லாம் நான் வேற ஒரு காரியத்துக்குள்ள போயிருந்தேன். அங்க ஒரு பாஸ்டர் பிரசங்கித்தார். அதுல ஒரு 300 பேருக்கு மேற்பட்டவர்கள் இந்த சபையில் இருந்தார்கள். பாஸ்டர் கேட்கிறாரு, நீங்க எத்தனை பேர் பரிசுத்தாவி பெற்றுக்கிறீங்கன்னு கேட்டா 3 பேர் கை எழுப்புறாங்க. 3 பேர் கை தூக்குறாரு. மற்றவங்கள்ட்ட எல்லாம் பரிசுத்தாவி இல்லைன்னு சொல்ல முடியாது. மற்றவங்களுக்கு அந்த வெளிச்சம் அவங்க சரியா புரியல. அதான் ஏன்னா இன்னைக்கு அநேகர் அப்படிதான் இருக்கிறாங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால், வாசமா இருக்குமா? இருக்கும். எப்ப இருக்கும்? நாம் இயேசு என்னுடைய பாவத்துக்காக மரித்து உயிர்த்தெழுந்தாருன்னா என்று விசுவாசிக்கிற அந்த நொடிப்பொழுதே நமக்குள்ளாய் பரிசுத்தாவியானவர் வருகின்றார். அதை எபேசியர் 1:13 தெளிவா படிக்கிறோம். என்ன சொல்றது? எபேசியர் 1:13 என்ன சொல்றது? அதை படிப்போம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு அதுல குழப்பம் இருக்கிறது. மீண்டும் அதை படிப்போம். எபேசியர் 1:13. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய, மீண்டும் கவனமா படிங்க, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது அதே செகண்ட்ல பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியால் அவருக்குள் முத்திரைப்படப்பட்டு, அவருக்கு உள்ள இன் கிரைஸ்ட், கிறிஸ்துக்குள்ள நாம் முத்திரைப்படப்பட்டிருக்கிறோம். அதுதான் அவர் சொல்றாரு. ஆகவே தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், நீங்க இயேசு விசுவாசித்து நீங்க பரிசுத்தாவில் இருக்கும்போது, அதாவது சிம்பளாச்சதான் ரட்சிக்கப்பட்டிருந்தால், நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாக இராமல், அப்படின்னா மாம்சத்தின்படி வாழாமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள், இருக்க வேண்டும். அதோட ஆவா அப்படிதான் இருக்கணும். அது ஒரு தீர்மானம். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன், அந்த கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. சரி, கிறிஸ்துவின் ஆவி எப்ப வராது? இயேசு ஏற்றுக்கொள்ளாமல் தான் வராது. எபேசியர் 1:13 படிச்சாங்க. நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்தியவசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டீர்கள். சத்தியவசனத்தை கேட்டும் விசுவாசிகள் ஆகவில்லை என்றால் நமக்குள்ள என்ன இல்லை? பரிசுத்தாவியான இல்ல, நாம் மாம்சத்துக்குள் இருப்போம். அவன் தேவனுடையவனும் அல்ல. மேலும் இன்னும் அடுத்த விளக்கம், கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும், அப்படின்னா பாவத்தின் மரித்தது என்றால் பாவம் தோற்ற நிலை. எப்படி பாவத்தினுடைய குற்றச்சாட்டை கிறிஸ்து சிலுவையிலே ஜெயித்தாரோ அதுபோல நாம் கிறிஸ்து நம்மிடம் இருக்கும்போது நம்முடைய சரீரத்திலே பாவத்தை தோற்ற நிலைக்கு கொண்டு போக முடியும். நம்ம என்ன பல வேளை நினைக்கிறோம், பாவத்தை ஜெயிக்க முடியாது. அப்படி இல்லை, பாவத்தை தோற்ற நிலைக்கு நாம் கொண்டு போக முடியும். எதனால? நம்மில் இருக்கின்ற கிறிஸ்து ஆவி, நம்மில் செயல்படுகிற பரிசுத்த ஆவியானவர், நம்மிலே செயல்படுகிற தேவ ஆவியானவர் அதற்கான பலத்தை தருவார். பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தமும் ஜீவன் உள்ளதாயும் அந்த ஆவியானது நம்மை புதுப்பித்த ஆவியான மூலம் நம்முடைய ஜீவனிலே தேவ நீதியை பெற்று அது நம்மை ஜீவனுக்கு நேராய், சாவுக்கு நேராய் அல்ல, நித்திய மரணத்துக்கு நேராய் அல்ல, நரகத்துக்கு நேராய் அல்ல, ஜீவன் உள்ளதாக நித்தியத்துக்கு நேராய் அழைத்துக் கொள்ளதாக இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பருடைய ஆவி, அதாவது தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர், நல்ல பாருங்க, கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர்
உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஏன் தெரியுமா நம்முடைய சரீரத்தை கடைசியில மரித்து போனால் உயிர்ப்பிக்கிறார்? ஏனென்றால் இந்த 11ஆம் வசனத்தை 9ஆம் வசனத்தோட மீண்டும் படிக்கணும். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் அதே கருத்து. அந்த ஆவியானவர் தான் கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினார். அவர் உங்களுடைய சரீரத்தை உயிரோடு எழுப்புவார். ஏனென்றால் நம்ம முன்னப்படுத்தல எபேசியர் 1:13 நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டு எழுதினால அந்த முத்திரையிடப்பட்டதுனால நம்முடைய சரீரம் அவருக்குரியதாக மாறிவிடுகிறது. யாருக்குரியது? கிறிஸ்துவ உயிரோடு எழுப்புற பிதாவுக்குரியதாய் மாறிவிடுகிறது. ஆகவே அதே தேவன் அவருடைய ஆவியினாலே ஒரு குறிப்பிட்ட நாளிலே கிறிஸ்துவை அவர் 3ஆம் நாளில் எழுப்பொழிந்த போல அவருடைய வருகையின் போது அல்லது சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது நம்மை உயிரோடு எழுப்புவது நிச்சயம். ஏனென்றால் அவருடைய முத்திரையை தரித்த நம்முடைய சரீரம் நம்மளே ஆவியானவர் வாசம் பண்ணுகிறபடினாலே நம்மை அவர் அனுதினமும் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறபடினாலே இந்த சரீரம் அவருக்குரியது. ஆகவே அவர் உயிர்ப்பிப்பார். அப்ப ஆவியானவர் நமக்குள்ள என்னெல்லாம் செய்யறாரு? வருகிறார், முத்திரையிடுகிறார், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், குறிப்பிட்ட நாளில் உயிர்ப்பிப்பார். அப்ப ஆவியானுடைய செயலை நம்ம கவனமா படிச்சுட்டு வரணும். அதனால்தான் இந்த அதிகாரத்தை பரிசுத்த ஆவியுடைய அதிகாரம் என்று சொல்வது. சரி, அடுத்ததாக 12. ஆகையால் சகோதரனே, யார் சகோதரன்? யாரு? இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட அனைவரும் கிறிஸ்துவுக்கு நமக்கு சகோதரர்கள். மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. அதனால மாம்சத்தின்படி வாழ மாம்சத்துக்கு ஏதாவது நம்ம கடன் கொடுத்துருக்கிறோமா? ஏன்னா ஒருவரை கடன் கொடுத்து கடன் வாங்கியிருந்தோம்னு வச்சுடுங்க, அந்த கடனை திரும்ப கொடுக்கணும் என்கிற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கு. அதுபோல மாம்சத்திலிருந்துதான் நீங்க கடன் வாங்கிக்கிறீங்களா? இல்லையா? அப்ப எதுக்கு மாம்சத்தை திருத்தி பொழுத்த வாழ வரீங்க? மாம்சத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். எதற்கு மாம்சத்தை தூண்டுகிற காரியங்களில் ஈடுபடுகிறீர்கள்? எவ்வளவு அருமையான வார்த்தை. அதுக்கு நீங்க கடனே வாங்கல, அதுக்கு நீங்க ஒண்ணும் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அதுல பொருள் மாம்சத்தை பேணி வளர்ப்பதற்கு தேவையான எதையும் செய்யாதுங்க. மாம்சத்தை எப்படி பேணி வளர்க்க முடியும்? மதுபானம், போதை வஸ்து, விரும்புகிற தீவிரவாதம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை மாம்சத்திலே செய்வது, சரீரத்திலே செய்வது, தேவையற்ற காரியங்களில் ஈடுபடுவது, இது அனைத்தையும் மாம்சத்தை போஷிப்பதுதான். அதுக்கு கடன்பட்ட போல வாழாதையா, நீ அதுக்கு கடனாளி இல்லை. அருமையான வார்த்தை. 11ஆம் வசனம். மாம்சத்தின்படி பிழைத்தார், அதாவது பலவீனமான மாம்சத்தின்படி பிழைத்தார், அதாவது பலவீனமான மாம்சத்தை அல்லது பலவீனமான மாம்சம் தூண்டுகிறபடி பிழைத்தால் அல்லது வாழ்ந்தால் சாவியர்கள். அது ஏற்கனவே சொன்ன அதே கருத்தான். ஆவியினாலே சரீரத்தின் செயல்களை அழித்தார். இந்த பலவீனமான சரீரத்தை, அதாவது தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு பலவீனமாக இருக்கிற, இல்ல நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்வதற்கு பலவீனமாக இருந்த சரீரம் இப்போது தேவனுக்கு பிரியமானவர்களை செய்வதற்கு பலவீனமாக இருக்கிற சரீரத்தின்படி வாழ்ந்தால் என்ன? அதை அழிக்கணும். அப்ப அந்த பலவீனமான காரியங்களை நம்மளே அழிக்கணும். நமக்கு அழிவை கொண்டிருக்கிற பலவீனங்கள் என்ன இருக்கிறது? போதை வழக்கமா, அதை அழிக்க முயற்சிக்கணும். எப்படி முயற்சிக்க முடியும்? உங்களால முடியாது. அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நம்முடைய மாம்சம் பலவீனமானது. அப்ப அதை எப்படி அழிக்கணுமா? ஆவியினாலே. எந்த ஆவியானவர்? நம்மில் வாசம் செய்கிற ஆவியானவராலே, அவருடைய வழிநடத்தின் அடிப்படையிலே, அவர் நமக்கு தந்த வசனங்களின் அடிப்படையிலே, அவரோடு ஐக்கியப்படுவதனாலே, அவருடைய சபையிலே, அவர் சபையை அதற்குத்தான் அமைத்திருக்கிறார். அந்த ஒரு ஐக்கியத்தின் மூலம், கூட்டுறவு மூலம், அவரோடு இணைந்த வாழ்க்கை வாழும்போது இந்த பலவீனமான தேவனுக்கு விரோதமாய் காரியத்தை செய்கிற இந்த பலவீனம் நுழைந்த இந்த மாம்சத்தின் செயலை நீங்கள் அழிக்க முடியும், மற்றபடி அழிக்க முடியும். அதனால்தான் ஜெப வாழ்க்கை, பைபிள் படிக்கிற வாழ்க்கை, சபை கூடி வருகிற வாழ்க்கை, இதெல்லாம் தான். இவைகளெல்லாம் நம்முடைய மாம்சத்தின் செயல்களை அழிக்க உதவி செய்பவை. அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும்
எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, எவர்கள் எவர்கள் அல்ல, மீட்கப்பட்டவர்கள் ஆவியின் பரிசுத்த ஆவியுடைய வழிகாட்டுதல்படி, இந்த ஆவியின்படி நடத்தப்படுகிறது என்று சொல்லும்போது ஏதோ கற்பனையின்படி அல்ல, வேத வசனத்தின்படி. இயேசு என்ன சொன்னாரு? நான் உங்களுக்கு தேற்றவளை அனுப்புவேன், அவர் வரும்போது நான் சொன்னவளை உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அப்ப ஆவியானவர் நம்மளே வரும்போது அவர் வேத வசனத்தை தான் நினைப்பூட்டுவார். அவர் நினைப்பூட்டுவதன் அடிப்படையில் நாம் வாழ வேண்டும். அப்படி வாழும்போது அவரால் நடத்தப்படுகிறோம் என்று பொருள். அப்படி நடத்தப்படும் போது அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள், அதுதான் உறுதி. அப்படி நடத்தப்படும் போது நாம் தேவனுடைய புத்திரர். அப்ப தேவனுடைய புத்திரர்களைத்தான் அவர் நடத்துகிறார். தேவனுடைய புத்திரர்கள் அவருடைய நடத்தில் ஏற்பபடி நடக்க வேண்டும். இல்ல, சின்ன பிள்ளையா இருக்கும்போது பெற்றோர் சொல்றபடி நடக்கிறோம்ல, அது போல நாம் என்றைக்குமே தேவனுடைய பிள்ளைகள் தான். அவருடைய வசனத்தின்படி ஆவியானவர் நம்மளே வாசமா இருக்கிற ஆவியார் நடத்துகிறபடி நாம் வாழும்போது அவருடைய புத்திரா இருக்கிற என்பது நமக்கு தெளிவாகும், பிறருக்கும் தெளிவாகும். அதுதான் அடுத்த வசனத்தை சொல்கிறார். அந்தபடி இதன் அடிப்படையில் திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவி பெறவில்லை. என்ன திரும்ப ஆதாம் பாவம் செய்த போதுதானே பயம் வந்தது. பயம் என்கிற வார்த்தை அங்கதானே வருது. எப்போ வந்தது? பாவத்தில் விழுந்த போதுதான் வந்துச்சு. அதான் சொல்ல, இனி அப்படி ஒரு பயம் உங்களுக்கு தேவையில்லை. இதனால ஆதாம் உயிரோடு இருந்தவன் பாவத்தில் விழுந்து ஆவிக்கு நிலையை மறித்தான். நாம் என்ன செய்துட்டோம்? ஆண்டுடைய கிருபையினாலே அவர் ஏற்றுக்கொண்டபடினாலே நித்திய ஆவிப்பிரிய நிலையில் மறித்திருந்த நம்மை கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததன் மூலம், அவர் விசுவாசித்ததன் மூலம் ஆவியார் நம்ம உயிர்ப்பித்திருக்கிறார். அந்த உயிர்ப்பித்தப்பட்ட நாம், பரிசுத்தாவினால் உயிர்ப்பிக்கப்பட்ட நாம், பரிசுத்தாவினாலே முத்திரைப்படப்பட்ட நாம், நமக்கு இனி என்ன தேவையில்லை? பயம் தேவையில்லை. எந்த பயம்? எந்த நிச்சயத்தை குறித்த எந்த பயம் தேவையில்லை. ஆதாமை போல பயந்து ஓட வேண்டிய தேவையில்லை. தேவ சமூகத்தை விட்டு ஓட வேண்டிய தேவையில்லை. பயப்படுவது நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவி பெறவில்லை. எந்த அடிமைத்தனம்? மீண்டும் பாவத்துக்கு அடிமையாக வாழ்கிற அந்த ஆவி பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆதாம் பாவம் செய்த போது ஓடினான் இல்ல, தேவனை கண்டு ஓடினான். அவர் தான் ஆதாமேன்னு கேட்டு வந்தார். இவன் தேவனேன்னு கூப்பிடல, பிதாவேன்னு கூப்பிடல. ஆனால் இப்போது எப்படி நாம் அப்பா பிதாவே என்று உரிமையோடு கூப்பிடுகிற ஆவி பாருங்க, நம்ம உயிர்ப்பித்தார், நம்மிலே வாசம் செய்கின்றார், நமக்கு முத்திரை வைத்திருக்கின்றார், நம்மை தேவனோடு உறவு கொள்ள வைக்கின்றார். தேவனை பிதாவே, என் பிதாவே, அப்பா என்று கூப்பிடுகிற அந்த பெரு உரிமையை கொண்டு எவ்வளவு பெரிய பாக்கியம்! இந்த உலகத்தை எல்லாம் படைத்த அண்ட சராசரத்தை படித்த அந்த பரிசுத்த தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த உரிமை எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஆகவே அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிதாவியை பெற்றீர்கள். 16ஆம் வசனம். பெற்றீர்கள் பாருங்க, பெறுவீர்கள் அல்ல, பெற்றீர்கள். பாஸ்டர்ஸ் கடந்த காலம். எப்ப பெற்றீர்கள்? மீண்டும் எபேசியர் 1:13 அவருடைய நாமத்தினுடைய விசுவாசம் உள்ளவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டவர்களை மன்னிக்கும். அது யோவான் 1:12. நீங்கள் உங்கள் லட்சியத்தில் சுவிசேஷமாகிய சத்தியவசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள், பெற்றீர்கள். அப்ப இயேசு ஏற்றுக்கொண்ட போது முத்திரையை பெற்றோம், பரிசுத்தாவியை பெற்றோம் என்று வசனம் தெளிவாக சொல்லுகிறது. பெற்றீர்கள், பெறுவீர்கள் அல்ல, பெற்றீர்கள். இயேசு ஏற்றுக்கொண்ட போது பெற்றீர்கள், பெற்றுவிட்டீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவராகவே நம்முடைய ஆவியானவருடைய சாட்சி கொடுக்கிறார். இது பிரசன்டன்ஸ். அப்ப பரிசுத்தாவி ஏற்கனவே நாம் இயேசு ஏற்றுக்கொண்டு பெற்ற அப்படின்னாலே இப்போது பிரசன்ட்ல நம்ம எப்படி இருக்கிறோமா? நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். பாருங்க, அந்த பிரசன்டன்ஸ்ல பேசுறாங்க. ஏற்கனவே நாம் பரிசுத்தாவி பெற்று விட்டபடினாலே, இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட போது அவருடைய முத்திரை இட்டபடினாலே நாம் இப்போது தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம். எவ்வளவு பெரிய வாக்கியம்! இங்கதான் கிறிஸ்தவர்கள் தெளிவடையணும், நாம் தெளிவடையணும். அது மட்டுமல்ல, அப்படி தேவனுடைய பிள்ளையா இருக்கிற அவர் தான் சாட்சி கொடுக்கிறார். அந்த சாட்சி எப்படி கொடுக்கிறாராம்? நம்முடைய ஆவிடமே கொடுக்கிறார். அப்ப
அவரும் சாட்சி கொடுக்கிறார். நம்முடைய ஆவிக்கு அது தெரியணும். தெரிகிறதா? தெரியவில்லை என்றால் இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறமான ஒரு கொஸ்டினை கேட்கணும். அந்த கேள்விதான் நிச்சயமாக இயேசுடைய பாவத்துக்கு மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று நான் நம்புகிறேன் என்று உங்களுடைய மனசாட்சியிலே தெளிவாய் பதில் சொன்னால் உங்களுக்குள்ள ஆவியாக இருக்கிறார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் நிச்சயம் உங்களுக்கு இனிமேல் வர ஆரம்பிக்கும். நான் பிள்ளைகளானால் சுதந்திரமாவே. அப்படின்னா சுதந்திரம்னா அந்த சொத்து உரிமையாளர்கள், அந்த காணியாட்சிக்கு சொந்தக்காரர்கள். பழைய ஏற்பாடுல அப்படி ஒரு வார்த்தை இல்லவா? அந்த இஸ்ரேல் தேசத்திற்கு உள்ள அந்த யூதர்களுக்கு அந்த சொத்திலே பங்குண்டு, தேசத்தில் ஒரு பங்குண்டு என்கிற ஒரு கருத்து. அதுபோல நாம் இங்கே ஆவிக்குரிய முறையிலே தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறபடினாலே தேவனுடைய சொத்தாக்கி சுதந்திரத்திற்கு பங்குடையவர்கள். அது பரலோகமா இருந்தாலும் சரி, அவருடைய ராஜ்யமா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நமக்கு சம உரிமை உண்டு. அதுலதான் நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும். ஆதாம் ஏதேனை விட்டு விரட்டப்பட்டான், துரத்தப்பட்டான். ஏதேனிலே பங்கில்லை, ஏதேனிலே அவனுக்கு பங்கில்லை. ஆனா நமக்கு அவருடைய ராஜ்யத்திலே பங்குண்டு. துரத்தப்பட மாட்டோம். என்ன நமக்கு இனிமேல் அது ஆகவே பயப்பட வேண்டிய தேவையில்லை. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும். அந்த வார்த்தைகளை பாருங்க. தேவனுக்கு சுதந்திரம், கிறிஸ்துவோடு கூட அதை அனுபவிப்போம். கிறிஸ்துடைய ராஜ்யத்துல அவரோடு அனுபவிப்போம். அவர் பர்வத்தில் இருந்தால் அவருடைய பர்வத்தில் நாம் இருப்போம். கிறிஸ்துடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். கிறிஸ்தவ வாழ்விலே சில வேளை பாடுகளும் இருக்கலாம். அவை பாடுகள் இருந்தாலும் அந்த மகிமையுடைய பங்குகளை இழந்து போகும். அடுத்த வசனத்துல இந்த பாடுகளையும் நம்பிக்கை குறித்து விளக்குகின்றார். அதை நாம் அடுத்த நாளிலே நாம் பார்க்கலாம். இந்த நாளிலே நாம் பார்த்த இவைகளிலிருந்து உங்களுடைய கருத்துகளோ கேள்விகளோ இருக்குமானால் அதை பகிர்ந்து கொள்ளும்படி ரெண்டு பதங்கள் வருது இந்த 8ஆம் அதிகாரத்துல. தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய புத்திரர்கள். இங்கிலீஷ்ல சில்ட்ரன் ஆஃப் காட், சன்ஸ் ஆஃப் காட் இருக்கு. அதை நம்ம ரெண்டு ஒண்ணுதான் சொல்லி எடுத்துக்கலாமா, இல்ல அதுல ஏதாவது நம்ம மெச்சூர்டா இருக்காங்கன்னு சொல்லி? அது ஒவ்வொரு மொழியும் சன்ஸ் ஆஃப் காட் இருக்கு, சன் ஆஃப் காட் இல்லையே. சன்ஸ் ஆஃப் காட், சன்ஸ் ஆஃப் காட் இயேசுவின் சாயலிலே இருக்கிறபடினாலே சில வேளை அந்த வார்த்தை பயன்படுத்தப்படும். Jesus is the son of God. We are sons of God. அந்த சாயலில் இருக்கிறபடினாலே தெய்வ தன்மை மட்டும் நமக்கு கிடையாது. அதனால்தான் ஜீசஸ் இஸ் the son of God. அவர் மட்டும் தான். பட் அவர் நம்முடைய சாயல்ல வந்து அந்த உரிமையை நமக்கு பெற்று தந்தபடினாலே, அதாவது அவரோடு இருக்கிற உரிமையை பெற்று தந்தபடினாலே நாம் தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம் அல்லது சன்ஸ் ஆஃப் காட் என்று சொல்லப்படுவோம். நம்ம வந்து சன்ஸ் ஆஃப் காட், சன் ஆஃப் காட் சொல்லல, சன்ஸ் ஆஃப் காட் தான். இதுல அது அடல்ட் சன், அதாவது சில இடத்துல பிள்ளைகள், குழந்தைகளாக கிறிஸ்துக்குள் இருக்கிறாங்க. சில இடத்துல சன்ஸ் ஆஃப் காட் வரும்போது அவங்க மெச்சூர்டா இருக்கிறாங்க, ஸ்பிரிச்சுவலா வளர்ந்துருக்கிறாங்க. அப்படி சொல்றதுக்காக அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படுதா? ஸ்டடி பைபிள் அப்படி யூஸ் பண்ணப்படுது. அதான் இயேசு ஏற்றுக்கொண்ட எல்லாருமே சன்ஸ் ஆஃப் காட் தான். ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது அவருடைய மகிமையின் சாயலுக்கு நேராய் போகுது. அது வந்து நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியில வந்து நம்ம சொல்லலாம். குழந்தை நிலை, பிறந்த நிலை, குழந்தை நிலை, ஆவிக்குரிய மனிதன், பூர்ண மனிதன், கிறிஸ்துவின் சாயல். எந்த சாயல்ல இருந்தாலும் அவன் சன்ஸ் ஆஃப் காடுக்குள்ளதான் வாரான். தேவனுடைய புத்திரனாதான் இருக்கிறான். அவனுடைய வளர்ச்சி பருவம் வித்தியாசமா இருக்கலாம். அந்த 8ஆம் அதிகாரத்துல சில வார்த்தைகள், சில வசனத்துல அப்படி சொல்லப்படுறது, சில வசனத்துல சில்ட்ரன் ஆஃப் காட் இருக்கு, சில இடத்துல சன்ஸ் ஆஃப் காட்னு சொல்லப்படுது. அது ஏன் டிஃபரன்ஷியேட் பண்ணி பண்றோம்? அது ஒரே மீனிங் தான் இது பண்ணுதா, இல்லைன்னா அதுல ஸ்டேஜஸ் மாதிரி தான் சொல்றாரு ஆண்டவர்? பர்சனல் அதை உணர்த்துறாரா? அது ஒரே கருத்து தான். ஏன்னா பரிசுத்தமாகுங்கிற ஒரு டாபிக் தான் அவர் பேசிட்டே போறாரு. ஆக அந்த பரிசுத்தமாக பேசும்போது ரட்சிக்கப்பட்ட மனிதன் அந்த பார்வையில்தான் பேசுகிறார். ஆகவே
ரட்சிக்கப்பட்ட மனிதனை பேசும்போது சில இடத்துல சில்ட்ரன் ஆஃப் காட்னு சொல்றாரு, சில இடத்துல சன்ஸ் ஆஃப் காட்னு சொல்றாங்க. அது அதோட கருப்பொருளோட தான் அதை புரிஞ்சு பார்க்கணும். வேறு பகுக்க வேண்டிய தேவையில்லை. கருப்பொருளே பரிசுத்தமாகுது. பரிசுத்தமாகிற ஒருவன் சன்ஸ் ஆஃப் காட்னு சொல்லப்படலாம். பரிசுத்தமாகிற ஒரு எல்லா பிலீவரையும் சில்ட்ரன் ஆஃப் காட்னு சொல்லலாம். சரி, ஓகே. நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. பாஸ்டர். ஹலோ பாஸ்டர், சொல்லுங்க. பாஸ்டர், இப்போ நம்ம கடைசியா அந்த அந்த பர்டிகுலர் பரிசுத்தம்ங்கிற டாபிக்க பத்தி தான் அப்படி பேசிட்டே வராரு அப்படி சொன்னீங்களா பாஸ்டர்? ஆமா ஆமா. அப்ப நம்ம வந்து இத ஒவ்வொரு ஒரு நம்ம வேதத்தில் உள்ள ரோமர் நிருபங்களா இருக்கலாம், இல்ல எந்த பகுதியா இருந்தாலும் பர்டிகுலர் ஒரு அதிகாரத்துல நம்ம என்ன டாபிக், அதனுடைய சரியான மைய கருத்து, அந்த ஒரு பர்டிகுலர் டாபிக்னுடைய கருத்தை கொண்டுதான் அது நகர்ந்து போகுமா? போகும் இல்ல பாஸ்டர்? அப்படி அப்படி எடுத்துக்கலாமா? அப்படிதான் போகும். சில வேளை ஒரே அதிகாரத்துல ஒரு இடத்துல வந்து ஒரு டாபிக் முடிஞ்சு இன்னொரு டாபிக் ஆரம்பிக்கலாம். அதனாலதான் சில ஸ்டடி பைபிள்ல அந்த துணை தலைப்புகளை போட்டிருப்பாங்க. ஆனா சில அதிகாரத்துல ஒரே மேட்ரு பேசப்படலாம். ஒரே மேட்ரு பேசப்படலாம். இந்த 8ஆம் அதிகாரத்துல பரிசுத்தமாகுதலையும் ஆவியானுடைய செயலையும் இணைத்து அந்த பரிசுத்தமாகுதலுடைய இறுதி நிலைக்கு நேராக தன்னுடைய கருத்தை கொண்டு போகின்றார். எதுக்காக அப்படி கேட்டேன்னா பாஸ்டர், இப்ப நம்ம அப்போ ஆதியாகமம் 1வது அதிகாரத்துக்கும் ஒரு ஒரு சில அதிகாரங்களை சேர்த்தாலும் ஒரே ஆமா, அது ஒரே கருத்து நிறைய சாப்டர்ல பேசியிருக்கலாம். ஒரு சாப்டர்ல ஒரு குறிப்பையும் ஒரே டாபிக்க மட்டும் பேசியிருக்கலாம். ஒரே சாப்டர்ல 2 கலந்து வரலாம். ரெண்டு கருத்துகளும் சில இடத்துல கலந்து வரும். நீங்க இதே இதுல பாத்தீங்கன்னா கூட இந்த ரோமர் நிருபத்துல கூட 3ஆம் அதிகாரத்துல 1ஆம் அதிகாரம் தொடங்கி 20வது வசனம் வரை பாவத்தை குறித்து தான் பேசுறாரு. 21ல இருந்து நியாயத்தீர்ப்பு ஆகிறத குறித்து பேசுறாரு. ஆகவே ஒரே அதிகாரத்துக்குள்ள 2 கருத்துக்களை பேசுவதற்கு முடியும். 3 கருத்தும் பேசலாம். அப்ப அது நம்ம சரி ஒரு பேசேஜ் ஒரு கருத்தாவும் இருக்கலாம். ஒரு அப்படி அடுத்தது சிலது முடிச்சிட்டு வேற ஒரு பாயிண்ட்டுக்கும் போக வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா. அதுக்குதான் கமெண்ட்ரிஸ், அந்த துணை தலைப்பிட்ட பைபிள்களை ஓரளவு உதவி செய்ய அதை கண்டுபிடிக்கிறது. நம்ம சாதாரண ரீடிங் பைபிள்ல அது கண்டுபிடிக்க முடியாது. விளக்குவரை அல்லது ஸ்டடி பைபிள்ல அந்த தலைப்பு அதனாலதான் போடுறாங்க. அந்த நம்ம இத நம்ம ட்ரை பண்ணி கமாண்ட்ரிய வச்சு நம்ம அக்யூரேட்டா அந்த பேஸுக்கு போயிட முடியுமா, இல்ல கொஞ்சம் பக்கத்துல நெருங்கி போகிறதுக்கு அப்படிதான் பண்ண முடியுமா? எப்படி அது? இல்ல, கமெண்ட்ரிஸ் நமக்கு கொஞ்சம் உதவி செய்யும். ஒரு கமெண்ட்ரியில விளக்க கிடைக்கலன்னா கூடுதல் கமெண்ட்ரிஸ் படிக்க வேண்டிய வரும். ஏன்னா ஒவ்வொரு கமெண்ட்ரிஸ் ஒரு பார்வையில எழுதுவாங்க. பார்வையில் உள்ளது. உதாரணமா சில விளக்கு உரைகள் வரலாற்றை பேஸ் பண்ணி எழுதுவாங்க, சில விளக்கு உரைகள் பேஸ் பண்ணி எழுதுவாங்க, சில விளக்கு உரைகள் இறையியலை பேஸ் பண்ணி எழுதுவாங்க. சோ அப்படி பார்க்கும்போது நீங்க ஒரு கல்ச்சர் சார்ந்த ஒரு விளக்கு உரை படிப்பீங்கன்னா ரொம்ப தியாலஜி உங்களுக்கு கிடைக்காது அதுல. அப்ப நீங்க அந்த தியாலஜி சார்ந்த ஒரு கமெண்ட்ரி அடிஷனலா படிக்கும் போதுதான் அந்த விளக்கு கிடைக்கும். அதாவது இயேசு கிறிஸ்து மனிதனுடைய சாயல்ல வந்தாரு. அவர் பாவமே இல்லை, பாவம் செய்ய முடியாது. ஆனால் அந்த வசனத்துல நம்மை போல் பாட அனுபவித்தவர் பாவம் இல்லாதவர் அப்படி வருது. பாவம் இல்லாதவர்னு எப்படி? அதாவது அவர் பாவமே இல்லாதவர் தான் பாவம் செய்ய முடியாது. பாவமே இல்லாதவர் பாவம் செய்ய முடியாது. பாவமே இல்லாதவர் பாவம் செய்ய முடியாதவர். அப்படி என்றால் நம்மை போல் பாட அனுபவித்தவர், அதுக்கு அடுத்ததே பாவம் தான் வருது. அது பாட அனுபவிக்கிறது பாவத்தை பற்றி தான் ஓரளவு சொல்ல மாதிரி இருக்குது. அப்படி என்றால் அவருக்கு இந்த வசனம் எப்படி பொருந்தும்? அவர் பாட அனுபவித்த காரணம் மனிதனுடைய பாவத்தினால, அவருடைய பாவத்தினால இல்ல. பாவிகள் அவரை பாடுக்கு நேரம் அழைத்தார்கள். அவர் பாவம் செய்தனால பாட அனுபவிக்கல.
மனுக்குலம் பாவம் செய்தனால அவர் பாடுக்குள்ளாக போக வேண்டி வந்தது. உதாரணத்துக்காக ரைச்சஸ் சஃபரிங்னு சொல்லுவாங்க. ரைச்சஸ் சஃபரிங்னா உங்களுக்கு ஒரு வரலாற்றுல இருந்து ஒரு சம்பவத்தை சொல்றேன். அது எக்ஸாக்ட் இதல்ல, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், தவறா புரிஞ்சிடக்கூடாது. எரேமியா வாழ்ந்த காலத்தில் இஸ்ரவேல் தேசம் பாவத்துக்குள்ளாய் செல்கிறது. அப்போ ஆண்டவர் எரேமியா மூலம் தேசத்தை கண்டிக்கின்றார். நீங்க இப்படி போனா முழுவதும் நீங்க தண்டிக்கப்படுவீங்க, சிறையிருப்புக்குள்ள போவீங்க. இஸ்ரேல் மக்கள் யூத மக்கள் மனம் திரும்பல. கடைசியில அந்த தேசம் தண்டனைக்குள்ள போனது. பாருங்க அதுல என்ன நடந்ததுன்னா, விக்கிரக ஆராதனை செய்து அநீதிமான இருந்த அத்தனை பேரும் தண்டிக்கப்பட்டாங்க. அந்த இடத்துல விக்கிரக ஆராதனை செய்யாமல் நீதியாய் நடந்து கொண்ட எரேமியாவும் அவர்கள் நிமித்தம் பாடுக்குள்ளாய் போக வேண்டியதாச்சு. அதுதான் ரைச்சஸ் சஃபரிங் சொல்லுவாங்க. தப்பு செய்யாமலே அந்த தவறுகளை மனிதன் அனுபவிக்க வேண்டி வரும். அதுபோலதான் கிறிஸ்து பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் செய்யக்கூடாதவர், இருப்பினும் அவர் நீதிமானாக தண்டனை அனுபவித்தார். எதற்காக? அந்த நீதிமானாக பாடுகள் அனுபவித்தார். எந்த பாடுகள்? பாவம் செய்த மனிதர்கள் அவரை பாடுபடுத்தினார்கள். எப்படி யூத மக்கள் செய்த தண்டனைக்காக, பாவத்துக்காக அவர்களோடு சேர்ந்து எரேமியாவும் பாடுகளுக்குள்ளாய் செல்ல வேண்டியது இருந்ததோ, அதுபோல பாவிகளுக்குள்ளாக வந்த கிறிஸ்து பாவிகளால் பாடுபட்டார். அவர் தன்னுடைய பாவத்துக்காய் பாடுபடவில்லை. நம்மை போல் சோதிக்கப்பட்டார் அப்படின்னு இருக்குது இல்லையா? நம்மை போல் சோதிக்கப்பட்டார்னு இருக்குது இல்லையா? ஆமா. அப்படின்னா பாவத்தினால் அவர் சோதிக்கப்படவில்லை. நம்மை போல் சோதிக்கப்பட்டார்னா அதனால பாவத்துல சோதிக்கப்பட்டார்னு சொல்ல முடியல. சாத்தான் அவரை சோதிச்சாரா? சாத்தான் நம்மளை சோதிக்கிறானா? ஆமா. சாத்தான் நம்மளை சாத்தான் ஆதாமை சோதித்தான், ஆதாம் விழுந்தான். சாத்தான் இயேசுவை சோதித்தார், இயேசு விழவில்லை. சரி, அதுல என்னன்னா அவருக்கு டெம்டேஷன் அவருக்கு உள்ளந்து வரல. நிறைய பிரசங்கமார் அதை ட்விஸ்ட் பண்ணி விடுவாங்க. சாத்தான் நடந்த சோதனை வந்துச்சு, அவருக்கு உள்ளந்து டெம்டேஷன் வரல. நமக்கு பாவத்துல விளைவு இருக்கிற டெம்டேஷன் மாதிரி அவருக்கு பாவத்துல விளைவதற்கான டெம்டேஷன் அவருக்கு உள்ள இருந்து வரல. அது சில பிரசங்கமாரி ட்விஸ்ட் பண்றாங்க. என்னன்னா அவங்களுடைய சுய தேவைகளுக்காக தங்களுடைய தவறான காரியத்தை கிறிஸ்து மேல திணிக்கிறாங்க. அதுக்கு இன்னொரு காரணம் அவங்க இறையியல ஒழுங்கா படிக்காதனால பிரச்சனை. அதனால அவருக்கு டெம்டேஷன் வெளியில இருந்தா அதை ஜெயித்தாரு. அவருக்கு உள்ள டெம்டேஷன் வர வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அவரு பாவத்து நிமித்தம் அவர் சோதிக்கப்பட மாட்டார். அல்ல பாவத்தில் விழுவதற்காக அவருக்குள்ள ஒரு சோதனை வராது. ஒரு வசனம், நீங்கள் கிருபைக்குட்பட்டிருக்கபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது அல்லது பாவம் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. கிருபைக்குள் உட்பட்டிருக்கிறபடியால் இல்ல, நீங்கள் கிருபைக்கு உட்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஆமா, கிருபைக்கு உட்பட்டிருக்கிறபடியால் அப்படி என்றால் என்ன பிரதர்? கிருபையுடைய பொருள் நம்மை தகுதிப்படுத்து இல்ல, தகுதியற்றவனை தகுதிப்படுத்தும். ஆகவே பாவியாக இருந்த நம்மை கிறிஸ்துக்குள் நம்மை தகுதிப்படுத்துற அப்படின்னாலே பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை, ஆற்றலை ஆவியானவருக்கு தருகிறார். நீங்க இப்ப கேட்ட அதே கருத்தை தான் இந்த 8வது அதிகாரம் விளக்குறது. அந்த கிருபையினுடைய ஆற்றல் ஆவியானவரால் நமக்கு வருகிறன்னு விளக்குறது. நல்ல கேள்விதான். அங்கே கிருபையினால மேற்கொள்கிறோம். அந்த கிருபையினால் மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை தருவது ஆவியானவர் என்பதுதான் 8வது அதிகாரத்தினுடைய போதனை.